ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வீட்டிலே ரெடி பண்ணும்போது நான் சொல்லக்கூடிய இந்த பொருளையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும். வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ். இப்போ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ரெடி பண்ண 300 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டோட தோலையெல்லாம் உரித்து நல்லா சுத்தமாக கழுவி ஈரம் இல்லாமல் எடுக்கணும். 250 கிராம் அளவுக்கு இஞ்சியும் தோல் நீக்கி சுத்தமாக கழுவி ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பூண்டோட அளவை விட 50 கிராம் அளவுக்கு குறைவாக இருந்தால் போதும் இஞ்சியோட அளவு. இது கூட 5 பச்சை மிளகாயும் கழுவி ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட அரைக்கிறதுக்கு இது போல் ஒரு சின்ன துண்டு கருவேப்பட்டை, 5 கிராம்பும் 8 ஏலக்காவும் எடுத்து வச்சுருக்கேன். இது கரெக்டான அளவு. இனி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதில் ஃபஸ்ட் இந்த கழுவி கட் பண்ணி வச்ச இஞ்சி துண்டுகளை சேர்க்கலாம். இஞ்சியை சேர்த்து 1-2 தடவை இது போல் பல்ஸ் மோடில் வச்சு கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்செடுக்கணும். இப்படி அரைச்சதுக்கப்புறமா இனி இது கூட கருவேப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்து ஒரு தடவை பல்ஸ் மோடில் வச்சு அரைச்செடுக்கலாம். இப்போவே ஃபைன் பேஸ்ட்டை அரைக்க வேண்டாம், இதோட கலர் மாறிடும். இப்படி அரைச்செடுத்ததுக்கப்புறமா இது கூட பூண்டும் சேர்த்து அரைச்செடுக்கலாம். முதல்ல ஒரு தடவை இது போல் அரைச்சிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சோம்னா எல்லாம் ஒரே மாதிரியாக அரைஞ்சு கிடைக்கும். இனி அரைக்கும்போது ஃபுல் ஸ்பீடில் வச்சு நல்லா நைஸாக அரைச்செடுக்கலாம். இந்த அளவுக்கு அரைப்பட்டா போதும். இனி இது கூட கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாயை இது போல் 2ஆக உடைச்சி இது கூட சேர்த்து கொரன்னு அரைச்செடுத்தா போதும். இந்த பச்சை மிளகாயை நல்லா நைஸாக அரைப்படக்கூடாது, இதோட கலர் சேஞ்ச் ஆகிடும். 1-2 தடவை பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சாலே போதும். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பச்சை மிளகாய் இது போல் அரைப்பட்டா போதும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நாம் எண்ணெய், மஞ்சள் தூள், உப்பு, தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் அரைச்சிருக்கோம். அதனால் இது இப்படி தான் அரைப்படும். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக மை போல ஒன்றும் அரைப்படாது. இது போல் அரைஞ்சாதான் நாம் கிரேவி, பிரியாணி எல்லாம் சமைக்கும்போது தாளிக்கும்போது நல்லபடியாக வதங்கும். இனி இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இது போல் ஒரு கிளாஸ் ஜார்லேயோ போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது நிறைய இது போல் செய்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்து ஒரு சின்ன பாக்ஸ்லேயோ ஒரு சின்ன பாட்டில்லையோ வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மீதி இருக்கக்கூடியதை ஃப்ரீசரில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா எப்போவுமே நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் மணமாகவும் இருக்கும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்கள் வீட்டில் செய்யும்போது இது போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை புதுசாக பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.